விஷயம். அதுக்கு நான் அவருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 வருடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி வந்து விளையாட்டுத்துறை, நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து SDAT வந்து இந்தியாவிலேயே த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக வந்து உருவாக்குனது. லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து 3 வெவ்வேறு டாப் நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற CII, FICCI மாதிரி நிறுவனம் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த என்டையர் கண்ட்ரி என்ற ஒரு விருது வந்து நமக்கு வழங்கினாங்க. அதுக்கு சில காரணங்கள் வந்து அது எதுக்காக அதை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பிளேயர்ஸ் வந்து எப்படி நம்ம ஊக்க வைக்கிறோம்ன்ற ஒரு விதம். ஒரு சின்ன உதாரணம், லாஸ்ட் 4 இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட 4500 பேருக்கு வந்து 160 கோடி மதிப்பீட்டான ஹை கேஷ் இன்சென்டிவ் வழங்கிட்டோம். வேறு எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குறது கிடையாது. ஒரு பிளேயர் போய் ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு அவங்கள வந்து வரவேற்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். நாங்கள் வந்து போய் கஷ்டப்படுறோம், ஜெயிச்ச பிறகு வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னேஷன் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அவங்க ஆடினதுக்கு அவங்க செலவுக்காக அல்லது அவங்க ஃபியூச்சருக்காக ஒரு கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறது. ஸோ அது வந்து அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக எனக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய பிளேயர்ஸ், பட்டிங் பிளேயர்ஸ் ஆகட்டும் சரி, ஸ்டார் பிளேயர்ஸ் ஆகட்டும் சரி, வெவ்வேறு திட்டத்தில் கீழ் வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எலீட் திட்டத்தின் கீழே வந்து 27 டாப் பிளேயர்ஸ்க்கு வந்து தேர்ந்தெடுத்துட்டு வருடத்துக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் செலவு அவங்க ஸ்போர்ட்ஸ் நீட்ஸ்க்காக நம்ம வழங்குறோம். எலிட் ஸ்கீமில் வந்து 75 பேருக்கு வந்து 12 லட்சம் ரூபா கொடுக்குறோம். CDS ஸ்கீமில் 100 பிளேயர்ஸ், பட்டிங் பிளேயர்ஸ் இல்லை, அண்டர் 20 பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வெவ்வேறு ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 4 லட்சம் ரூபா வந்து அவங்க செலவு கொடுக்குறோம். இது வேறு எந்த மாநிலமும் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கிடையாது. மிக முக்கியமாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு CSR இனிஷியேட்டிவ் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி யார் வேணாலும் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அவங்க நீட் அசஸ் பண்ணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா வெவ்வேறு ஹெல்ப் நம்ம வழங்கிட்டோம். இன்க்ளூடிங் பேரா பிளேயர்ஸ், சைக்கிள்ஸ் முதல் கொண்டு, பேரா எக்யூப்மெண்ட் முதல் கொண்டு, அவங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் போனஸ். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம தமிழ்நாடு வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் கிட்டத்தட்ட 12 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் செலவு அளிக்கணும். 2 லட்சம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ வந்து அவங்ககிட்ட இருக்காது. அந்த குடும்பம் நினைச்சாலுமே அந்த கிடைக்காது. அத்தனை பேருக்கு 2 லட்சம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, த ஓன்லி ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு கிவ் தட் 2.5 lakh. நீங்கள் போங்க, தைரியமாக போங்க, நீங்கள் காம்படிஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா அவங்க வந்து அந்த 2 லட்சம் வந்து எங்கே தேடுறதுக்காக நிறைய டைம் எடுக்கும். எங்கே போய் தோணும் நம்ம அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 12 பிளேயர்ஸ் இது கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா வந்து இன்னைக்கு காலையில் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டார். மிக முக்கியமாக போன வருடம் நம்ம இன்னொரு மிகப்பெரிய சாதனை, நான் குறிப்பிட்டத்தக்க ஒரு சாதனை என்னன்னா 3% ஜாப்ஸ். எப்பவுமே ஒரு கேள்வி, ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், நாளைக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்குமா? மிக முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் உள்ளே போனாவே ஜாப்ஸ் இருக்காது, ஃபியூச்சர் இருக்காதுன்னு பொதுவாக ஒரு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து இதுக்கு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக போன வருடம் மட்டுமே 100 பேருக்கு அவங்க எலிஜிபிலிட்டி பார்த்து அவங்க அச்சீவ்மெண்ட் வந்து மைண்டில் வச்சு 100 பேருக்கு வந்து வெவ்வேறு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆகட்டும் சரி, இதில் நிறைய மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 100 பேருக்கு வந்து ஜாப்ஸ் வந்து ஆனரபிள் CM சார், டெப்யூட்டி CM சார் ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஸ்டேட்லையுமே இந்த மாதிரி ஒரு திட்டம் கிடையாது. ஆக மொத்தம் நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டை இப்போ எதுக்கு இன்னும் நம்பர் ஒன் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்றாங்கன்னா காரணம் இதுதான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அவங்க எஃபோர்ட் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிராவல் செலவாகட்டும் சரி, எக்யூப்மெண்ட் ஆகட்டும் சரி, ஜெயிச்சா காசு ஆகட்டும் சரி, ஜாப் ஆகட்டும் சரி, ஸோ எண்ட் டு எண்ட் ஃப்ரம் A to Z எல்லாம் அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வழங்குறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. மற்ற இப்போ பொதுவாக ஒரு காம்படிஷன்ஸ் போனால் எல்லாமே ரிட்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ரெப்ரசென்ட் பண்ண விரும்புகிறோம், மற்ற ஸ்டேட்ஸ் பிளேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு டெஸ்டினேஷனாக மாறிடுச்சு. சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துட்டு, ஸோ நாங்கள் ஏர்போர்ட்ஸில் தான் இருக்கோம், ஸோ வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வந்து கலந்துட்டு வராங்க. ஸோ அவங்க சைடில் என்னென்னா கவர்மெண்ட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்ன? ஏன்னா அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன, கவர்மெண்ட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ண பட் எங்களுக்கு முடியல. அதுக்குண்டான வழிகளை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, பட் சரியான கைட்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. இது பெரிய மாநிலங்களுக்கு ஒரு காம்படிஷன் போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தா? இல்லை பிரச்சனை இல்லை. ஸோ வின் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவங்களோட பேக்கப், அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு பேக்கப் வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப போர் ஃபேமிலிஸ் தான் போயிட்டு வராங்க. ஸோ ஈஸியாக கவர்மெண்ட் அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? அதான் நான் சொன்னது போல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு வழி. SDAT இப்போ நீங்கள் SDAT பார்த்தீங்கன்னா SDATல எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் இருப்பாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரை வேர் ஆல் அப்ரோச்சபிள். எங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ்க்கு தமிழ்நாட்டிலேருந்து 12 வீராங்கனைகள். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு 2 லட்சம் வந்து செலவழிக்கணும். அவங்க வந்து கட்டணும்.
உடனே இன்னும் அந்த பணம் வந்து கட்டணும். யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ்னால கொடுக்க முடியாது. வேறு எந்த மாநிலத்திலுமே பணம் கொடுக்கல. 12 பேருக்கு வந்து ஏற்கனவே செக் இன்னைக்கு காலையில் டெப்யூட்டி சிஎம் சாரே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இதில் உங்களுக்கு சொல்ல நான் என்ன விரும்புறதுன்னா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. நாங்கள் திரும்பி தேடினோம். 4 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்து நாங்கள் தேடி அவங்கள வந்து அப்ளை பண்ண வச்சு நம்ம பணம் வழங்கிட்டோம். ஸோ நாங்கள் அது வி சேஸ் த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் rather than they chasing us. நேஷனல் லெவலில் போய் விளையாட 2 நாள் ட்ரெயின்லலாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்களுக்கான உணவு மற்றும் அந்த டயர்ட்னஸ் ஆகி சில வந்து அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இங்கே விமான சலுகை ஏதாவது உண்டா, இல்லை முழுதும் ஏதாவது? இல்லை, இது எப்படின்னா, இப்போது ட்ரெயினில் அசோசியேஷன்ஸ் கேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர்ஸ் அசோசியேஷனோ அல்லது அத்லெட்டிக் அசோசியேஷனோ, அசோசியேஷன்ஸுமே நிறைய காம்படிஷன்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். ஒரு 3rd AC 2nd AC. சில டைம்ஸ் எப்போ முடியல, ட்ரெயின் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கேலோ இந்தியா கேம்ஸ்க்கு, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து பீகாரில் நடத்துகிறாங்க, இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பீகாருக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயின்ஸ் கம்மி, ஃப்ளைட்வே டெய்லி ஒரு ஃப்ளைட் தான். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், புக் பண்ண பார்த்தோம் அங்கே அவங்க நம்ம டீம்ஸ் அனுப்புறதுக்கு. ஆனால் ட்ரெயினில் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணோம்னா, டெப்யூட்டி சிஎம் சார் நாலேஜ் கொண்டு போன உடனே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வரட்டும்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் போய் வர ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இன்ஃபேக்ட் இன்னும் டெல்லியில் வந்து ஜோக் அடிக்கிறாங்க, தமிழ்நாடு என்ன பிளேயர்ஸ் உங்களை வந்து ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க கவர்மெண்ட், உங்களுக்கு என்னன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ஃபுட்பால், வாலிபால், ஃபென்சிங் எல்லா பிளேயர்ஸு தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அத்தனை பிளேயர்ஸு நம்ம ஃப்ளைட் செல்ல வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களை அனுப்பிச்சு ரிட்டர்ன் வர வைக்கும். அறிவிப்பில் சொன்னது போல் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துகிறோம். ஹாக்கி வேர்ல்டு கப், ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து சென்னை மற்றும் மதுரையில் வந்து நடத்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தின ஜூனியர் வேர்ல்டு கப் ஹாக்கி மென்ஸில் வந்து த பிக்கெஸ்ட் காம்படிஷன். 24 கண்ட்ரீஸ்லேருந்து டீம்ஸ் வருது, 72 மேட்சஸ். ஏஷியன் யூத் செயிலிங் சாம்பியன்ஷிப் கடைசியாக ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முந்தி தான் நடந்தது, அதுவும் நம்ம நடத்துகிறோம். சர்ஃபிங், ஏஷியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப், இது வந்து ஏஷியன் கேம்ஸ்க்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன், அது நம்ம நடத்துகிறோம். நேஷனல் லெவலில் நிறைய காம்படிஷன் நடத்துகிறோம். ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு குளோபல் இது பண்ணுறோம். வேர்ல்ட் கப் ஸ்குவாஷ் 2023 வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாஷ் நடத்துகிறோம். இப்போ திரும்பி வேர்ல்ட் கப் ஸ்குவாஷ் வந்து மீண்டும் இந்த வருடம் வந்து நம்ம நடத்துகிறோம். தேங்க்யூ.